ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றுவதன் மூலமாக நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றும் அப்படின்னே கூட சொல்லலாம். நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே விளக்கு ஏற்றுவோம். குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, விளக்கு ஏற்றுவது நம்ம வழக்கமாக வைத்திருப்போம். இந்த விளக்கை இந்த ஒரு முறையில் மட்டும் நீங்கள் ஏற்றி வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவுமே மகிழ்ச்சி நிறைந்ததாக, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடைகளும் பிரச்சனைகளும் எதுவுமே இல்லாதவாறு மாறிவிடும். விளக்கு நம்ம சாதாரணமாக ஏற்றி வைப்பதை விட ஒரு சில முறைகளை நம்ம கடைபிடித்து ஏற்றி வந்தோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதாவது எந்த நேரம் விளக்கேற்றுவதற்கு உகந்த நேரம், எத்தனை முகம் விளக்கேற்றினால் நமக்கு என்ன பலன்கள் ஏற்படும், முறையாக எத்தனை விளக்குகள் நம்ம ஏற்றலாம், விளக்கு ஏற்றக்கூடாத திசைகள் எது, இப்படி நம்ம நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறதே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்தான். அதாவது அந்த தீப ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையுமே தீபம் ஏற்றப்படும் பொழுது ரொம்பவே பிரகாசமாக மாறும் அப்படின்னே கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு விளக்கு ஏற்றலாம், ஆனால் அது எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதே ரொம்ப மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கு. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பொதுவாக விளக்கு எல்லா நேரத்துலையும் நம்ம ஏற்றலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட அதிகமான நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் குறிப்பாக இந்த நேரத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சமயத்தில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 3 மணி முதல் தொடங்கி 5:30 மணி வரையிலான ஒரு காலத்தை தான் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு 5 மணிக்கு இல்லை அப்படின்னா 6 மணிக்கு முன்பாக விளக்கேற்ற வேண்டும். காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு இரு வேளைகளிலுமே வீட்டில் நம்ம விளக்கேற்றி வைப்பது ரொம்பவே நல்லது. அதோடு காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் நம்ம விளக்கேற்ற வேண்டியதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக எல்லோருக்குமே இந்த ஒரு விதமான சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு. அது என்னன்னா, எத்தனை முகம் விளக்கேற்றலாம், அதனால என்னெல்லாம் பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு முகம் விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா நற்பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு மத்தியமமாக தரும். இருமுகம் விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். 3 முகம் அப்படிங்கிறது புத்திரர்கள் தொடர்பான இன்பங்களை பெற்று நமக்கு மகிழ்ச்சியை தரும். 4 முகம் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளினுடைய அருளோடு சர்வ நலன்களையும் நம்மளால பெற முடியும். அதுவே 5 முகம் விளக்கேற்றினால் நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே செழித்து கொண்டே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வேண்டுமோ அதற்கேற்றாற் போல நம்ம விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பு. பொதுவாக செல்வ வளங்கள் சேர வேண்டும் அப்படின்னா 5 முக விளக்கு ஏற்ற வேண்டும். அப்படின்னா குத்து விளக்கு ஏற்றினால் போதுமா அப்படின்ற கேள்வியுமே பலருக்கும் இருக்கும். குத்து விளக்கு ஏற்றப்படும் போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது, 2 விளக்காக தான் ஏற்ற முடியும். அதனால அது 10 தீபங்கள் அப்படின்னு ஒரு கணக்காகிவிடும். அப்படி ஏற்றுவதில் தவறில்லை. காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு, வெள்ளி விளக்கு அப்படின்னு எந்த விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவதை விட 2 விளக்காக ஏற்றுவது ரொம்பவே சரியானது. ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு அகல் விளக்கு என்றும் ஏற்றலாம். இல்லை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தீபங்கள் என்பதே நமக்கு பல வகையான விசேஷமான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்கு. பொதுவாக எந்த திசையில் நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னும் இருக்கு. கிழக்கு திசையில நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது துன்பங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். மேற்கு திசையில ஏற்றி வந்தோம் அப்படின்னா கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும். வடக்கு திசையில ஏற்றி வந்தோம் அப்படின்னா செல்வம், ஞானம், அறிவு ஆகியவற்றை நமக்கு வளர்க்கும். தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. விளக்கு ஏற்ற பயன்படுத்த வேண்டிய திரிகளும் இருக்கு, அவற்றிற்கான பலன்களுமே இருக்கு. பொதுவாக நம்ம பஞ்சத்திரியில தான் அதிகமான பேர் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டு இருப்போம். ஆனால் பொதுவாக பஞ்சத்திரி அப்படிங்கிறது நமக்கு சகல நன்மைகளையுமே தரக்கூடியதாக தான் இருக்கு. மேலும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும், மங்களத்தை நமக்கு தரும்.
வெள்ளை துணி திரி அப்படிங்கிறது எல்லா வகையான நற்பலன்களையுமே நமக்கு தரும், தர்ம பலன்களையும் நமக்கு தரும். மஞ்சள் துணி திரி அப்படிங்கிறது அம்பாளினுடைய கருணையோடு மன தைரியத்தை நமக்கு தரக்கூடியதாக தான் இருக்கு. மேலும் சிவப்பு துணி திரி அப்படிங்கிறது நாள்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமணங்களை நமக்கு நடத்தி தரும். செவ்வாய் தோஷம் நீங்கவும் மேலும் முருகன் பெருமானினுடைய அருள் கிடைக்கவும் நமக்கு இந்த திரி அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு விசேஷமான பலன்களை தரக்கூடிய வகையில தான் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நமக்கு செய்யும். வாழைத்தண்டு திரி அப்படிங்கிறது இருக்குங்க, குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும், மேலும் தெய்வ குற்றத்தை நமக்கு நீக்கும், முன்னோர்களினுடைய சாபமும் நீங்கிவிடும், மேலும் தீய சக்திகள் நம்மளை நெருங்காம பாதுகாக்கும். தாமரை தண்டு திரி அப்படிங்கிறதுமே இருக்குங்க. இதை ஏற்றுவதன் மூலமாக செல்வ தள்ளத்தை பெருக்குவதுடன் மட்டும் இல்லாம முன்ஜென்ம பாவங்களையும் வினைகளையும் நீக்கி நமக்கு பல வகையான நன்மைகளை தரக்கூடியதாக தான் இருக்கு. திரிகளை நம்ம வீட்டிலேயே தயாரிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. பொதுவாக விசேஷமான பூஜைகளுக்காக வண்ண திரிகளை பயன்படுத்தும் அந்த நிற துணியை நம்ம பன்னீரில் நனைத்து காய வைத்து அதை திரிவடிவில் திரித்து விளக்கேற்றலாம். குறிப்பிட்ட வேண்டுதல் உள்ளவங்க அதற்குரிய நிறத்திரிகளையும் பயன்படுத்தலாம். மற்றவங்க வெள்ளை நிறத்திரிகளை பயன்படுத்தி கூட விளக்கேற்றலாம். எந்தெந்த விளக்கிற்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதுமே இருக்குங்க. பொதுவாக நம்மளுடைய வீட்டில் நிறைய வகையான விளக்குகள் அப்படிங்கிறது இருக்கும். மண் விளக்கு, அகல் விளக்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தரும். இதுவே வெண்கல விளக்கு அப்படிங்கிறது தோஷத்தை போக்கி ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதே போல செம்பு விளக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில் அமைதியையும் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையாக தான் இருக்கு. பித்தளை விளக்கு அப்படிங்கிறது எல்லோருடைய வீட்டிலையுமே இருக்கு. குடும்ப ஒற்றுமைக்கு பித்தளை விளக்கு ஏற்றுவது ரொம்பவே நல்லது. மேலும் வெள்ளி விளக்கு ஏற்றுவதன் மூலமாக நம்மளுடைய வீட்டிலும் மனதிலும் அமைதியை ஏற்படுத்தி மகாலட்சுமி தேவியினுடைய அருள் நிறைவாக நமக்கு பெற்று தரும் அப்படின்னே சொல்லலாம். தங்க விளக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுளை நீடிக்கும். பஞ்சலோக விளக்கு அப்படிங்கிறது தேச வசியத்தை உண்டாக்கும். இரும்பு விளக்கு அப்படிங்கிறது சனி பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் எந்த எண்ணெயில ஏற்றினால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுமே ஒரு விஷயம் இருக்குங்க. பஞ்சக்கூட்டு எண்ணெய் இருக்கு இல்லையா, நெய், நல்லெண்ணெய் போன்றவற்றை நம்ம தாராளமாக விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தலாம். கடலை எண்ணெய் நம்ம பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக நெய்யில் நம்ம விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா செல்வ வளத்தை நமக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு. மேலும் நம்ம நினைத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிறைவேறும். நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். விளக்கெண்ணெயில தீபம் ஏற்றுவதன் மூலமாக புகழை உண்டாக்கும். மேலும் தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது வசியத்தை பெற்று தரக்கூடிய வகையில தான் இருக்கு. இழுப்ப எண்ணெய் அப்படின்னா சகல காரிய சித்தி, நம்ம நினைத்த காரியங்கள் அப்படிங்கிறது நமக்கு நடைபெறும். கடன் பிரச்சனை தீர்வையும் மேலும் தரும். வேப்ப எண்ணெய் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பஞ்சக்கூட்டு எண்ணெய் அதாவது அனைத்து தெய்வங்களினுடைய அருளுடன் நமக்கு குல தெய்வத்தினுடைய அருளையுமே பெற்று தரக்கூடிய வகையில தான் இருக்கு. நீங்க இந்த மாதிரியான எண்ணெயை பயன்படுத்தி கூட தாராளமாக வீட்டில் நீங்க விளக்கேற்றலாம். விளக்கேற்றப்படும் போது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கோ நம்ம பயன்படுத்தவே கூடாது. பொதுவாக ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி 2 நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்கை சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெய் கீழே ஊற்றிவிட வேண்டும். நம்ம விளக்கு சுத்தம் செய்தோம் அப்படின்னா புதியதாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதன் மீண்டும் தான் நம்ம தீபம் ஏற்ற வேண்டும். எந்த நாட்களில் விளக்கை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய், வெள்ளி தவிர மற்ற எல்லா நாட்களிலுமே நம்ம விளக்கை சுத்தம் செய்யலாம். முதல் நாள் விளக்கேற்றி விட்டு அடுத்த நாள் திரி நுனியில் கருகி இருக்கும் அதை மட்டும் நீக்கிவிட்டு அதே திரியை பயன்படுத்தி விளக்கேற்றலாம். புது திரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. திரிய வெறும் கைகளால் தூண்டக்கூடாது. ஏதாவது தீக்குச்சி, பூவின் காம்பு ஆகியவற்றை பயன்படுத்தி தான் நம்ம திரிய தூண்ட வேண்டும். ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தாராளமாக ஏற்றலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் நம்ம தீபம் அப்படிங்கிறது ஏற்றலாம். பொதுவாக எங்கே முதலில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. வீட்டின் நிலைவாசலில் முதலில் தீபம் ஏற்றிய பிறகு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். உள்ளே ஏற்றிய தீபத்தை வெளியில் கொண்டு சென்று ஏற்றக்கூடாது. வெளியில் தீபம் ஏற்றி அதை எடுத்து உள்ளே வீட்டிற்கு கொண்டு வந்து தீபம் ஏற்றுவது தான் சரியானது அப்படின்னு கூட சொல்லலாம்.
தீபம் எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும் அப்படின்னா குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது தீபத்தை நம்ம எரிய விட வேண்டும். இப்படி தீபம் ஏற்றுவதற்கான நிறைய முறைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்த வீடியோவில் நம்மளுடைய வீட்டில் முறையாக நம்ம எப்படி தீபம் ஏற்றுவது அதை பற்றிய நம்ம இன்னும் சில தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.